ஆகஸ்ட் 25 2025 அன்றைய தேதியில இருந்து பாத்தீங்க அப்படின்னா இந்தியாவில இருந்து அமெரிக்காவுக்கு எந்த விதமான ஒரு பார்சலோ ஒரு ஸ்பீடு போஸ்டோ ஒரு மணி ஆர்டரோ அனுப்ப முடியாது. அது மட்டும் இல்லாம இதுக்கு முன்னாடி நீங்க அனுப்புங்க அப்படின்னு சொல்லிட்டு ஏதாவது ஒரு பார்சலோ ஏதாவது கொடுத்துருந்தீங்க அப்படின்னா இந்த போஸ்டல் மூலியமா அனுப்ப முடியாது. இந்தியன் போஸ்டல் வழியா அதை அனுப்ப முடியாது. ஸோ அப்படி நீங்க கொடுத்துருந்தீங்க அப்படின்னீங்கன்னா அதுக்கு உண்டான அமௌண்ட்டை நீங்க ரிட்டர்ன் வாங்கிக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு இந்தியன் போஸ்டல் டிபார்ட்மெண்ட் சொல்லியிருக்காங்க. என்ன நடந்துட்டு அப்படிங்கிறத இந்த வீடியோ நல்லா தெளிவா சொல்றேன், நல்லா கேட்டுவாங்க. நான் தான் அமெரிக்கன் கவர்மெண்ட் கஸ்டம்ஸ் ரெகுலேஷன் சொல்லிட்டு புதுசா ஒரு சுங்க விதிமுறை கொண்டு வராங்க. இந்த ரூல்ஸ் படி பாத்தீங்க அப்படின்னா இதுக்கு முன்னாடி $800 வேல்யூ இருக்கிற எந்தவித பொருட்களுமே பாத்தீங்க அப்படின்னா இந்த இந்தியன் போஸ்டல் வழியா நீங்க அமெரிக்காவுக்கு அனுப்பலாம். அதுக்கு டியூட்டி டேக்ஸ் அப்படிங்கிறது ஃப்ரீ, அதாவது வரி அப்படிங்கிறது கிடையாது. ஆனா இப்ப பாத்தீங்க அப்படின்னா $100 வேல்யூ இருக்கிற பொருளுக்கு மட்டும்தான் இது பொருந்தும் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க இந்த நியூ ரெகுலேஷன் படி. ஓகேவா, இந்த புதிய கொள்கையின் படி. ஸோ இந்த லெட்டர்ஸ் டாக்குமெண்ட்ஸ் இதெல்லாம் பாத்தீங்க அப்படின்னா இந்தியன் போஸ்ட் வழியா நீங்க அமெரிக்காவுக்கு அனுப்பலாம், அங்க அவங்க டெலிவரி கொடுக்குறாங்க. ஆனா இந்த $100 வேல்யூ மேல இருக்கிற எந்தவித பொருளுக்கும் சரி, ஒரு பார்சலா இருக்கட்டும், ஒரு காட்டனா இருக்கட்டும், ஒரு ஹேண்டிகிராஃப்டா இருக்கட்டும், எந்த பொருளா இருக்கட்டும், அதுக்கு பாத்தீங்க அப்படின்னா டாக்ஸ் உண்டு அப்படின்னு சொல்லிட்டு இந்த புதிய உத்தரவு சொல்லுது. அதாவது கஸ்டம்ஸ் ரெகுலேஷன் சொல்லப்படுற இந்த புதிய ரூல் சொல்லுது. ஸோ இதுபடி யார் பாதிக்கப்படுவா அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா இந்த சின்ன சின்ன பிசினஸ் பண்றாங்கல்ல, இந்த ஒரு பார்சல் 2 பார்சல், இந்த ஹேண்டிகிராஃப்ட், இந்த காட்டன், இதெல்லாம் பாத்தீங்க அப்படின்னா அமெரிக்காவுக்கு பார்சல் மூலியமா இந்தியன் போஸ்டல் வழியா அனுப்புவாங்க. அவங்களுக்கு பாத்தீங்க அப்படின்னா இந்த டாக்ஸ் போடுறதுனால அவங்களுக்கு பாத்தீங்க அப்படின்னா பாதிக்கப்படுறாங்க. இந்த டாக்ஸை யார் வசூல் பண்றா அப்படின்னு சொல்லி கேட்டீங்க அப்படின்னா இந்த கார்கோவை கொண்டு போறாங்கல்ல இந்த ஏர்லைன்ஸ் கம்பெனி, அவங்க இந்த டாக்ஸை வசூல் பண்ணிக்கிறாங்க. அது மட்டும் இல்லாம யூஎஸ்ல இருக்கிற கஸ்டம்ஸ் அண்ட் பார்டர் ப்ரொடெக்ஷன் அப்படின்னு சொல்லப்படுற சிபிபி அப்படிங்கிற ஒரு அமைப்பு இருக்குது. ஓகேயா, அவங்களும் பாத்தீங்க அப்படின்னா இந்த தகுதியான சில கம்பெனிகள் இருக்கும், அந்த கம்பெனிகள்கிட்ட இந்த டாக்ஸை வசூல் பண்றதுக்கு உண்டான உரிமையை கொடுத்துருக்காங்க. ஸோ அவங்க வசூல் பண்ணிக்கிடுவாங்க. ஆனா இப்ப என்ன பிரச்சனை அப்படின்னு சொல்லி கேட்டோம் அப்படின்னா புதுசா ஒரு கஸ்டம்ஸ் ரெகுலேஷன் சொல்லிட்டு ஒரு புதிய ரூலை கொண்டு வந்துட்டாங்க. ஆனா இந்த ரூலுக்கு என்ன தேவையோ அதை அவங்க பண்ணல. அதாவது எப்படின்னா ஒரு பார்சல் வருது அப்படின்னா அந்த பார்சலை டெஸ்ட் பண்றதுக்கு உண்டான சோதிக்கிறதுக்கு உண்டான ஒரு மிஷினரி கிடையாது. அதுவும் இல்லாம அதுக்கு எவ்வளவு டேக்ஸ் போடணும் அப்படிங்கிற டீட்டெயில் கிடையாது, ஒரு டூல்ஸ் கிடையாது, அது மட்டும் இல்லாம சாஃப்ட்வேர் கிடையாது, ட்ரைனிங்க்கு ஆள் கிடையாது. இந்த மாதிரி பிரச்சனைகள்லாம் இருக்கிறதுனால இந்த சிபிபி அப்படின்னு சொல்லப்படுறவங்களும் இந்த ஏர்லைன்ஸ் கம்பெனிஸும் பாத்தீங்க அப்படின்னா இந்த கார்கோவை இந்தியாவில இருந்து வர்ற கார்கோவை அக்செப்ட் பண்ண மாட்டேங்காங்க, வாங்க மாட்டேங்காங்க. ஸோ இதனால பாத்தீங்க அப்படின்னா இந்திய தபால் துறை, டிபார்ட்மெண்ட் ஆஃப் போஸ்ட் அப்படின்னு சொல்லப்படுற இந்த இந்திய தபால் துறை ஆகஸ்ட் 25 2025 இருந்து இந்தியாவில இருந்து எந்த விதமான பார்சலோ பொருளோ அமெரிக்காவுக்கு அனுப்ப முடியாது. ஸோ இதை நாங்க தற்காலிகமா ஸ்டாப் பண்ணி வைக்கிறோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதோட ஆரம்பம் எங்க அப்படின்னு சொல்லி கேட்டீங்க அப்படின்னா அமெரிக்க அதிபர் டொனால்டு ட்ரம்ப் ஆல்ரெடி இந்தியா மேல 25% டாக்ஸ் போட்டிருந்தாரு. அது மட்டும் இல்லாம பாத்தீங்க அப்படின்னா ரஷ்யாட்ட நீங்க ஆயில் வாங்குறீங்க அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கு ஒரு 25% டாக்ஸ் போட்டிருந்தாரு. ஆக மட்டும் பாத்தீங்க அப்படின்னா 50% டாக்ஸ் போட்டிருந்தாங்க. ஸோ இதோட ஆரம்பமே பாத்தீங்க அப்படின்னா இந்த 50% டாக்ஸ் இருந்தா ஆரம்பிக்குது. ஸோ இப்போதைக்கு பாத்தீங்க அப்படின்னா இந்த இந்தியன் போஸ்டல் டிபார்ட்மெண்ட் அமெரிக்காவில் உள்ள போஸ்டல் டிபார்ட்மெண்டோட பேச்சுவார்த்தை நடந்துருக்காங்க. ஸோ இது இப்போதைக்கு எப்போதைக்கு இந்த பிரச்சனை முடியும் அப்படிங்கிறது தெளிவா தெரியல. உங்களுக்கு தெரிஞ்சு யாராவது அமெரிக்காவுக்கு ஏதாவது ஒரு பார்சலோ அங்க யாராவது படிச்சுட்டு இருக்காங்க, அவங்க ஃப்ரெண்டா இருக்கலாம், யாருக்காவது ஏதாவது அனுப்பணும் அப்படின்னு யோசிச்சிருக்கீங்க அப்படின்னா அவங்களுக்கு இந்த வீடியோ அனுப்புங்க. ஒரு லெட்டர்ஸ் ஒரு டாக்குமெண்ட்ஸ் இருந்தாச்சு அப்படின்னா அதை அனுப்பலாம், அதை அக்செப்ட் பண்ணிக்கிறாங்க. மற்றபடி நீங்க வேற ஏதாவது ஒரு பொருள் ஏதாவது பார்சல் அப்படின்னு அனுப்பணும்னு நினைச்சீங்க அப்படின்னா நீங்க ஒரு பிரைவேட்டா இருக்கிற ஒரு கொரியர் தான் நீங்க பார்த்து அனுப்ப முடியும். இப்போதைக்கு அதுதான் ஒரே வழி அப்படின்னு சொல்றாங்க. ஸோ சீக்கிரமே இதுக்கு ஒரு நல்ல ஒரு தீர்வு கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நம்புறேன். நெக்ஸ்ட் வீடியோல பாக்குறேன்.